ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம 11வது நாளில் இருக்கோம். 10வது நாளில் நேற்றைய பதிவில் நம்ம பகவானோட விராட் ஸ்வரூப வர்ணம் நம்ம பார்த்தோம். அதாவது பகவான் தான் இந்த பிரபஞ்சமே, எல்லா இடத்துலையும் அவர் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பகவான் மேலே இருக்காரா, கீழே இருக்காரா, உங்ககிட்ட இருக்காரா, என்கிட்ட இருக்காரா, எங்கே இருக்காரு, இந்த சிலையில் இருக்காரா, இந்த போஸ்டரில் இருக்காரா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நேற்றைய பதிவில். இன்னைக்கு நம்ம பகவானோட திரு அவதாரங்களை பார்க்க போகிறோம். இன்றையிலிருந்து தினமும் ஒரு அவதாரம் பார்க்க போகிறோம். இன்று 11வது நாள் 7வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தத்திலிருந்து பகவானோட வராக அவதாரத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பகவான் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு. அவரோட அவதாரங்களை நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது. கடல் கரையில் உட்காந்து கடல் அலைய எண்ண முடியுமா, அந்த மாதிரி. வராக அவதாரம் நம்ம பார்க்கறதுக்கு முன்பு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நம்ம இந்த ஸ்ரீமத் பாகவத கதைகளை நம்ம கதைகளாக படிக்கிறது மட்டும் கிடையாது, கதைகளாக சொல்கிறோம். அதோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். அந்த வகையில் தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா ஸ்ரீமத் பாகவதத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கை சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றின கருத்துக்களையும் ஒவ்வொரு நாள் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன். இல்லைனா ஏதாவது சரி செய்யணும் அப்படின்னாலும் சரி செஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்னால் தானே தெரியும், அதனால தான் சொல்கிறேன். வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பகவானோட வராக அவதாரம். முதல் அவதாரம் வராக அவதாரம். பன்றி அவதாரம் எடுத்தார். அதாவது பன்றினா நம்ம ஏதோ ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம பார்க்குற பன்றிகள் எல்லாம் அந்த சேத்துல இருக்கிற பன்றிகளே பார்த்துட்டோம். சேத்துலேயே கிடக்கும் பாருங்கள் அந்த பன்றிகளை. பன்றிகளில் நிறைய வகைகள் இருக்குது. இந்த வைல்டு அனிமல்லாம் சொல்லுவோம்ல, காட்டிலலாம் இருக்கும் ரொம்ப ஆக்ரோஷமான பன்றிகள்லாம், அதுக்கெலாம் கொம்பெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வராக அவதாரமாக எடுத்தார், பன்றி அவதாரம் எடுத்தார் பகவான். ஹிரண்யாக்ஷன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் பூமியவே என்ன செஞ்சிட்டான், கற்பக சமுத்திரத்தில் கொண்டு போய் வச்சுட்டான். இப்போ இந்த வராக அவதாரம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நிறைய பக்தர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த சமுத்திரத்தில் எப்படி போய் ஒழிச்சு வைக்க முடியும் பூமியை? அதாவது கடல், சமுத்திரம்னா என்ன, கடல். பூமிக்குள்ளே தானே கடலும் இருக்குது, பூமியில் தானே கடலும் இருக்குது. அப்போ இருக்கும்போது எப்படி பூமியை எடுத்துகிட்டு போய் பூமிக்குள்ளே இருக்கிற ஒரு கடலில் போய் வைக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகமும் வரும். நம்ம இதை பற்றிலாம் யோசிச்சிருப்போம் ஒரு சில நேரத்தில். உலகம் அப்படிங்கிறது இந்த பூமி, சரிங்களா? ஆனால் 7 உலகங்கள் இருக்கு. 7 உலகங்கள், 14 உலகங்கள் இருக்கு. அது எல்லாம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் உண்மைதான். இந்த மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கு, நிறைய மண்டலங்கள் இருக்கு, நிறைய உலகங்கள் இருக்கு, நிறைய சூரியன் இருக்கு, இதே மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு அப்படிலாம் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக ஆதாரத்தோட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் நம்மளோட முன்னோர்கள் நமக்கு இதிகாசங்களாகவும் புராணங்களாகவும் ஸ்ரீமத் பாகவதமாகவும் 5000 வருடங்களுக்கு முன்பே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு தான் அறிவியல் பூர்வமாக அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் அறிவியல் சொல்கிறத தான் கேட்பாங்க. ஆனால் நம்ம அறிவியலையும் தாண்டி இந்த பக்தி மார்க்கத்தோடு சேர்ந்து 5000 வருடத்திற்கு முன்பாகவே நம்மளோட முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்ரீமத் பாகவதத்தில் அதை பற்றின ஒரு குறிப்பு. சமுத்திரமுங்கிறது நம்ம பூமிக்குள்ள இருக்கிற சமுத்திரம் மட்டும் கிடையாது. நம்ம நிறைய சமுத்திரங்கள் இருக்கு, வேற வேற உலகங்கள்லாம் இருக்கு பாருங்க, அங்கேயும் சமுத்திரங்கள்லாம் இருக்கு. இப்ப திருப்பார்கடல்லாம் சொல்றோம், அது ஒரு சமுத்திரம். இந்த மாதிரி ஒரு சமுத்திரம், அதோட பேர் தான் கற்பக சமுத்திரம். அந்த கற்பக சமுத்திரத்துக்குள்ள கொண்டு போயிட்டு பூமியவே அந்த இரண்யாக்ஷன்ங்கிற அரக்கன் கொண்டு போய் வச்சுட்டான். பகவானையே தோற்கடிக்கணும், பகவானோட பேரே எங்கேயும் இருக்கக்கூடாது, என்னோட பேர் தான் இருக்கணும், எனக்கு சொந்தமானதுதான் எல்லாமே இருக்கணும், எல்லாத்தையும் நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சமுத்திரத்துக்குள்ள போய் ஒழிச்சு வச்சுட்டான், கற்பக சமுத்திரத்துக்குள்ள. அதெல்லாம் எப்படி உண்மை, அதெல்லாம் செய்ய முடியுமா என்ன அப்படின்னு கேள்விகள் வரலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இப்ப இருக்க சாதாரண மனிதர்களே என்ன செஞ்சிட்டோம், ஓஷோன் மண்டலத்துல ஓட்டையே போட்டுட்டோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளே செஞ்சிட்டு இருக்கோம். இந்த ஹிரண்யாக்ஷனுக்கு ஒரு அகம்பாவம், ஒரு ஆணவம், நான் தான் வீரமானவன், என்னை மிஞ்சின சக்தி எதுவும் கிடையாது, பகவானையே தோற்கடிக்கணும், என்னோட பேர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிற அந்த அகம்பாவம் ஆணவம் இது எல்லாம் நம்மளோட மனசுலையும் அப்போக்கப்போ வந்துட்டு போக தான் செய்யுது. ஒரு சில பேர் அதோடையே வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க, நான் யார் தெரியுமா அப்படின்னு. ஒரு பாத்ரூம்குள்ளே வலிக்கு விழுவோம், எங்கேயாவது போய் தலையில் போய் இடிச்சுக்குவோம். சப்தம் கேட்டு வெளியே இருக்கவங்களாம் என்னன்னு கேட்பாங்க. அப்போ கூட நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்றும் இல்லை, இந்த பக்கெட் தான் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு, அது இதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவோம். அதே வெளியே இருக்கும்போது
நம்ம கால் தடிக்கு கீழே விழுந்து அடிபடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து 4 பேர் பார்த்துருவாங்க. பார்த்து நம்மள வந்து தூக்கி விடுவாங்க. இல்லை என்னாச்சுன்னு 4 பேர் வந்து விசாரிப்பாங்க. பாத்ரூம்குள்ள விழுகும்போது ரொம்ப பலமா அடிபட்டிருக்கும். அப்ப கூட ரொம்ப வலிச்சிருக்காது. இவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம வந்து விழுந்திருப்போம் பாருங்க. அப்பதான் ரொம்ப வலிச்சிருக்கும். அதாவது என்னன்னா, நம்மளோட அந்த ஈகோ, அந்த ஆணவத்துக்கான அந்த நம்மளோட உணர்வுக்கும் சேர்த்து அந்த வலி. அதாவது நம்ம மனதுக்கும் சேர்த்து அந்த வலி. உடலுக்கு மட்டும் அந்த வலி கிடையாது அடிபட்டது. நம்மளோட உணர்வுக்கு மட்டும் இல்லாம நம்மளோட உள்ளம், எல்லாத்துக்கும் அகம்பாவம் எல்லாத்துக்கும் சேர்ந்த அடி. அதனாலதான் நமக்கு வெளியே விழுகும்போது ரொம்ப வலிக்குது. யாருக்கும் தெரியாம கீழே விழுந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சமா தான் வலிக்குது. அதான் காரணம். இவனுக்கு ரொம்ப அகம்பாவம். என்ன பண்ணிட்டான், உலகத்தையே கொண்டு போயிட்டு கடலுக்கு அடியில கற்பக சமுத்திரத்துக்கு கீழே போய் ஒளிச்சு வச்சுட்டான். இவரு பகவான் வந்து பூமியை மீட்பதற்காக வராக அவதாரம் எடுத்துட்டு போயிட்டு உலகத்தை வெளியே கொண்டுட்டு வரார். அதுல அந்த கொம்புகள்லாம் இருக்கும் பாருங்க, நம்ம வந்து பார்த்துருப்போம் படங்கள் எல்லாம். பூமியை தூக்கிட்டு வராக அவதாரமா எடுத்து பூமியை வந்து தூக்கிட்டு வர மாதிரி. அப்படி தூக்கிட்டு வரும்போது சண்டை நடக்குது. ஹிரண்யாக்ஷனுக்கும் பகவானுக்கும் சண்டை நடக்குது. வராக மூர்த்திக்கும் சண்டை நடக்குது. பல வருடங்களாக சண்டை நடக்குது. தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கு பல வருடங்களாக. இப்பெல்லாம் நிறைய நாடுகள்ல சண்டை நடக்குது பாருங்க. 10 வருஷம் 20 வருஷம்னு அந்த நாடே கெட்டு குட்டிச்சோர் ஆற வரைக்கும் அந்த சண்டைகள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவருக்கும் அவருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. தேவர்கள்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை இரண்யாக்ஷன் வந்து இவரு வராகமூர்த்தியவே கொன்னுருவானோ அப்படின்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்புறமா தான் பிரம்மதேவர் பார்க்குறாரு. பிரம்மதேவர் பார்த்துட்டு போய் கேட்குறாரு வராகமூர்த்தி கிட்ட, பகவானே இது என்ன திருவிளையாடல், எல்லாரும் பயப்படுறாங்க, இதை உடனே முடிச்சு வைங்க அப்படின்னு. பகவான் செய்கிறாரு. இந்த குழந்தைகள்லாம் கையில் ஏதாவது கொசுவோ இல்லை பூச்சி ஏதாவது உட்காந்தா டப்புன்னு அடிக்கும் பாருங்க, அந்த மாதிரி டப்புன்னு ஒரே அடி தான் முடிஞ்சது. இரண்யாக்ஷன் முடிஞ்சிட்டான். பகவான் ஏன் இவ்வளவு காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டாரு? அதை உடனே செஞ்சிருக்கலாம்ல. அவர் நினைச்சா எல்லாத்தையும் செய்ய முடியும்ல. அப்புறம் ஏன் இதெல்லாம் செய்யலை? ஏன் இவ்வளவு நாட்கள் சண்டை நிகழ்ந்தது? நமக்கு கூட ஒரு கேள்வி கூட வரும் அடிக்கடி. இந்த கெட்டது பண்றவங்கலாம் நல்லா இருக்காங்களே, பாவங்கள் செய்யறவங்கலாம் நல்லா இருக்காங்களே. பகவான் காலங்கள் கொடுப்பாரு, நேரங்கள் கொடுப்பாரு. அவங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் காலங்கள் கொடுப்பாரு. அப்புறம் ஒன்றும் இல்லைன்னா முடிச்சு விட்டுருவார். அவ்வளோதான், ஒரே அடி தான். இந்த குழந்தைங்கலாம் கொசு அடிக்கிற மாதிரி. வராகமூர்த்தி என்ன செஞ்சாரு? ஹிரண்யாக்ஷனே ஒரே அடி தான், டப்புன்னு முடிச்சிட்டாரு. பல வருடங்களாக நடந்த யுத்தம் ஒரே நொடியில முடிந்தது. அந்த மாதிரி தான் பாவங்கள் செய்கிறவங்களுக்கும் பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து கொடுப்பார். நம்மளாம் நிறைய இடத்துல யோசிச்சிருப்போம், பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கானே, அவனா நல்லா தானே இருக்கான், ஆனால் நமக்கே இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு. பைரவர்லாம் கத்துறாங்க. சரி, நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரே ஒரு முறை காய்ச்சல் வந்தால் போதும், ஒரே ஒரு வைரஸ் போதும், முடிஞ்சது, அவ்வளோதான். அவ்வளோதான் நம்மளோட சக்தியெல்லாம். நான் யாருன்னா அவ்வளோதான். ஒரு வாட்டி ஜுரம் வந்து ஒரு 2 நாள் படுத்துட்டா போதும், அதுக்கப்புறம் நான் யாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த கெட்டவங்களுக்கு கூட பகவான் வந்து கொஞ்சம் காலங்கள் வந்து கொடுப்பார். ஆனால் தொடர்ந்து ஒருத்தங்க தவறுகளை செய்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட முடிவு நல்லா இருக்காது, வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும். அது நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதான் நிதர்சனமான உண்மையும் கூட. கடவுள் வாய்ப்பு கொடுக்கும் போதே நம்மளோட தவறுகளை திருத்திக்கணும். நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் எனக்காக தான், நான் தான் அதை எல்லாத்தையும் அனுபவிப்பேன், அந்த மாதிரியான எண்ணங்களும் இருக்கக்கூடாது பக்தர்களோட மனதில். இந்த கதைகள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சாயோட அருளால் ஸ்ரீமத் பாகவத கதைகளை கேட்டுட்ருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். இந்த ஆன்மீக பயணம் மிகப்பெரிய ஒரு பயணம். ஸ்ரீமத் பாகவதம் எல்லா பக்தர்களும் தொடர்ந்து இணைந்திருங்க. ஸ்ரீமத் பாகவத கதைகள் நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. அந்த ஒரு காரணத்திற்காக தான் நம்மளோட சாயி துவாரகமாயில் வர பக்தர்களை தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவத கதைகளை படிங்க, கேளுங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். பாதாவில் ஸ்ரீமத் பாகவதம் சப்தாகம் நடந்துக்கிட்டு இருக்கு, கதைகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் போய் கேளுங்கன்னு பக்தர்களையும் அனுப்பி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளை அனுப்பி வச்சிருக்காரு, இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. எல்லா பக்தர்களும் இதனால் பயனடைவோம். ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயத்திலிருந்து வராக மூர்த்தி அவதாரம் எப்படி நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு நம்ம இதே மாதிரி வேற ஒரு அவதாரம் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து ஒன்றா இணைந்திருங்க. நம்ம குருவோட வழிகாட்டுதலோட ஸ்ரீமத் பாகவத கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பதிவுகளும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களோட மனநிலை எப்படி இருக்கு இப்போ? ஏன்னா இந்த 10 நாட்களில் ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களும் இதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா? எந்த அளவுக்கு ஸ்ரீமத் பாகவதம் இந்த 10 நாட்கள் பதிவு, இன்னைக்கு 11வது நாள்,
ஸ்ரீமத் பாகவத கதைகள் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது, உங்கள் வாழ்க்கை உங்களோட மனநிலைமையை எந்த அளவுக்கு மாற்றிருக்கு, முக்கியமாக உங்களோட மனநிலைமை எந்த அளவுக்கு மாறி இருக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது குறைகள் இருந்தாலும் இல்லை ஏதாவது நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுனால இருந்தாலும் நீங்கள் வந்து பதிவு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் அது சரி செய்து கொள்ளப்படும். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்க பக்தர்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.